வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை தெனாலிராமன் கதையில் ஒரு வகையான கதை. யானையின் எடை. அதாவது வெளியில் ஒரு நாள் போயிருக்காரு தெனாலிராமன் வெளியூருக்கு. அப்படி வெளியூருக்கு போயிருக்கப்ப தெனாலிராமன் என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கு திரும்பி வர்றாரு. திரும்பி வரப்போ அவர் ஊருக்கு வரப்போ மக்கள்லாம் கூடி ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, என்ன தான் ஊர் மக்கள்லாம் கூடி பேசுகிறாங்கன்னு கண்டுக்காமல் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அவரோட வேலையாட்கள் 2 பேரும் கூடி கூடி பேசுகிறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியலை. சரி, என்னவாக தான் இருக்குன்னு ஊருக்குள்ளேயும் போய் பார்க்குறாரு. எல்லாம் கூடி கூடி பேசுகிறாங்க. கடைசி வரைக்கும் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. ஒரு டக்குன்னு அவர் வீட்டுக்கு ஒரு கூலி ஆளை கூப்பிட்டு, தம்பி இங்கே வாப்பா, இன்னைக்கு என்ன விஷயம் எல்லாம் கூடி கூடி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை ஐயா, இந்த மாதிரி வடை வியாபாரி ஒருத்தர் வந்திருக்காரு. வியாபாரி ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளோட எடை எவ்வளவுன்னு கணக்கு போட்டு கொடுக்குறவங்களுக்கு எடைக்கு எடை பரிசாக பொண்ணும் பொருளும் தரேங்கிறாரு. பொன் மீன்ஸ் தங்கம் தரேங்கிறாரு. அதனால சரியான பதில் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல, எல்லாருக்கும் ஒரே குழப்பமாக இருக்குன்னு தெனாலிராமன் கிட்ட சொல்கிறாரு அவரோட கூலி தொழிலாளி. அப்படி இருக்கிறப்ப கிருஷ்ணதேவராயரும் வந்த சவாலை ஏற்றுக்கவும் இல்லை, ஏற்காமலும் இருக்க முடியலை. ஏன்னா ஏற்கலைன்னா நாட்டுக்கு அவமானம்ல. அப்புறம் இன்னொன்று நிபந்தனையும் அவன் சொல்லியிருக்கான். வட வியாபாரி இப்போ நான் ஒரு பொருள் சொல்லுவேன், அந்த எடையை கண்டுபிடிச்சா நான் அதுக்கு சரியான மடங்கு தங்க புதையல் தரேன், அந்த சரியான அளவுக்கு. அப்படி இல்லைன்னா காலம் முழுக்க நீ எனக்கு அடிமையாக இருக்கணும், அடிமையாக நீ வேலை செய்யணும்னு நிபந்தனை விடுத்திருக்கான். இதை பார்த்துட்டு மன்னர் சாக்காகி நிற்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப தெனாலிராமன் போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி அரசவையில் இந்த மாதிரி கேட்குறப்ப தெரிஞ்சவன கிருஷ்ணதேவராயரும், நீ சவாலுக்கு தயாரா தெனாலிராமா அப்படின்னு தெனாலிராமன்கிட்ட கேட்குறாரு. தெனாலிராமனும் பதஷ்டப்படாமல் நான் சவாலுக்கு தயார் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த வட வியாபாரி சொல்கிறான், அதோ தெரியுது பாருங்க, சவால் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சொல்கிறாரு, யார்? வட வியாபாரி சொல்கிறாரு, அந்த நிற்கிதில்ல, அதான் என் யானை, அதோட எடை என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. யார்கிட்டனா தெனாலிராமன் கிட்ட. இப்படி தெனாலிராமன் கிட்ட சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா தெனாலிராமன் சரி நாளைக்கு நான் பதில் சொல்கிறேன்னு வீட்டுக்கு போகிறாரு. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போய் மனைவி கிட்டே கேட்குறப்ப மனைவி சில அந்த ஐடியாலாம் கொடுக்குறாங்க, எப்படி எப்படிங்க செய்யணும்னா. ஆல்ரெடி தெனாலிராமனே புத்திசாலி, அவங்கள மாதிரியே அவங்க மனைவியும் ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க. 2 பேரும் பகிர்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் ஊரில் போய் முரசை அடித்து 2 பேருக்கும் போட்டி நடக்கிறப்பன்னு சொல்கிறாங்க. முரசை அடித்து இப்போ தெனாலிராமன் சொல்கிறாங்க, நான் எடையை கண்டுபிடிக்க